ஒபட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஆனால் இனிப்பை ஏதாச்சும் சாப்பிடணுன்னதுக்கு காராமணி கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதோட தேங்காயும் திருக்கிக்கிட்டு சுக்கு சோம்பு ஏலக்காய் இது மூணையும் வறுத்து சர்க்கரையில் கொட்டி பவுடர் பண்ணிக்கிட்டு வேக வச்ச காராமணி கொட்டையை உரல்ல போட்டு வெல்லம் நம்ம பவுடர் பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம பருப்பு போலி ஒபட்டு எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உரல்ல போட்டு ஆட்டினதை உருண்டையா பிடிச்சு வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு பனியார குழி சட்டி எடுத்து வச்சிடலாம். அதுல லைட்டா எண்ணெயை விட்டு கோதுமை மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிருப்போம். அதுல பல உருண்டைகளை எடுத்து ஒன்னொன்னா எடுத்து பனியார குழி சட்டியில போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா அடுப்பு சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததை ஒரு பிளேட்ல போட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஊருக்கு என்னோட நாத்தனார் பசங்க என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்க செஞ்சோம். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து எங்களோட குழந்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.